அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் எப்படி நோயற்ற வாழ்வு வாழ்வது என்பது எந்த பாடப்புத்தகத்திலும் இல்லை. மருத்துவம் என்பது வேறு, நோயற்ற வாழ்வு என்பது வேறு. மருத்துவம் என்பது வேறு. மருந்தை கொடுத்தால் நோயற்ற வாழ்வு வாழ முடியாது. மருந்து என்பது ஒரு மயக்கத்தை தரக்கூடியது. விழிப்புணர்வு என்பது வேறு. அறிவை மழுங்கடிக்க செய்வதன் மருந்து. அறிவை மழுங்கடிக்க செய்வது, விழிப்புணர்வை வராமல் செய்வது அந்த மருந்து. மருந்துக்கு அடிமை ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. மருந்துக்கு அடிமை ஆயிட்டா ரெண்டு வேலை செய்யாது. மருந்துக்கு அடிமை ஆயிட்டா ரெண்டு வேலை செய்யாது. அறிவும் வேலை செய்யாது. சூப்பர் பிரைன், சூப்பர் நாலேஜ், விஸ்டம் சொல்லக்கூடிய நுண்ணறிவும் வேலை செய்யாது. மருந்துங்கிறது பிறவில ஏற்பட்ட பிரச்சனை. இந்த தூண்டல், ஏதோ ஒரு தூண்டல் காரணமாக ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறது. அப்படி அடிமையாகின்ற பொழுது நம்ம வாய் வழியாக சுவைக்கிறோம். அது பல்வேறு வகையான பிரச்சனை உண்டாக்குது. காது வழியா கேட்கறோம், அது பெரிய பக்க விளைவு தர்றதில்லை. வாய் வழியாக சாப்பிட்றதை விட மிச்சம் 4 வழியாக வர்றது பூரா பெரிய நச்சுத்தன்மை உண்டாக்குறது இல்லை. சின்ன சின்ன மாற்றங்கள் உண்டாக்கும். ஆனால் வாய் வழியாக சாப்பிட்றது மரணத்திலே கொண்டு போய் விடுது. அதான் விஷயமே. அது நோய்வாய்ப்பட்டு நீண்ட கால கிரானிக் டிசீஸ் மாதிரி ஆளை சாகடிக்குது. அதனாலதான் அந்த தூண்டலுக்காக ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்டு அவன் நிரந்தர நோயாளிக்கு மாறுகிறான். இதுதான் மருந்து. மருந்து என்பது அறிவை மழுங்கடிக்கும். மருந்து என்பது விழிப்புணர்வை மழுங்கடிக்கும். அதனால்தான் நம்ம பசிங்கிற அந்த உணர்வை முதல்ல அமைதிப்படுத்திட்டா மூளை வேலை செய்யும், விழிப்புணர்வு வேலை செய்யும். அப்ப சூப்பர் நாலேஜ்னு சொல்லுவாங்க. இப்ப இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணறிவு கூட சாதாரண அறிவு, மேம்பட்ட அறிவு, உச்சகட்ட அறிவுன்னு 3 பிரிக்கிறாங்க. அதாவது பேரெல்லாம் சொல்றாங்க. நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ், சூப்பர் நாலேஜ் என்னமோ சொல்றாங்க. நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ், சூப்பர் நாலேஜ்னு சொல்றாங்க. அதை நீங்க இந்த செயற்கை நுண்ணறிவு தளத்துல போய் படிச்சுக்கீங்க. அப்ப நமக்கு பிரச்சனையே தூண்டப்ப எனக்கே இப்ப எல்லாரும் அப்படித்தான். இந்த பசின்னு என்னாரு யாருக்குமே விளங்கல. எனக்கு இப்ப 42வது வயது தான் விளங்குச்சு. நான் 30 வயதிலேயே 28, 29, 30 வயதிலேயே இயற்கை உணவு மேல ஆர்வம் உடைந்து இயற்கை உணவு சாப்பிட்டு இருந்தேன். இயற்கை உணவுனா சும்மா பழங்கள், கொட்டைகள் இப்படி சாப்பிட்டு இருந்தேன். அது பழங்கள், கொட்டை சாப்பிட்டாலும் சில நேரத்துல பசி எடுக்கும். அப்ப தண்ணீர் குடிக்க தெரியாது. தண்ணீர் குடிச்சா பசி அடங்கும்னு தெரியாது. தண்ணீர் குடிக்கிறப்ப பசி அடங்கணும்னு தெரியாது. அந்த காலத்துல 35 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது உணவு சாப்பிடு, அதாவது கொள்கை இல்லாம சாப்பிட்ற, கேரட் சாப்பிட்றது, குறிக்கோள் இல்லாம சாப்பிடுவோம். கேரட் சாப்பிட்றது, அது சாப்பிட்றது, பழங்கள் சாப்பிட்றது, மிட்டாய் சாப்பிட்றதுல குறிக்கோளே கிடையாது. பார்த்தா சாப்பிட வேண்டியதுதான். ஆனால் அது சித்த நேரத்துக்கு அப்புறம் அது பசிங்கிற ஒரு மாதிரி அந்த தூண்டல் ஏற்படும். அது எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியல. அப்ப அது நீரை சாப்பிட்டு அது அடக்கணும்னு தெரியாது. இப்ப நம்ம பசி எடுத்தா கூட நீரை சாப்பிட்டுக்குவேன். எனக்கு செலவு கம்மி. விருப்பப்பட்டு சாப்பிட்றப்ப செலவு அதிகம். அப்ப காரணம் இல்லாம தூண்டிகிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு அதுதான் தூண்டல்ங்கிறது. அதுதான் நம்மளை சாகடிக்கிறது. காரணம் இல்லாம சாப்பிடுவோம். நான் நினைச்சு எதை வேணும் சாப்பிட முடியும். எந்த காரணமும் தேவையில்லை, எந்த குறிக்கோளும் இருக்காது. நான் இனிப்பு சாப்பிட்றது குறிக்கோள் இருக்காது. ஒரு பழம், வாழைப்பழம், எது வேணாலும் இயற்கை உணவு, செயற்கை உணவு 2 தான் இருக்க முடியும். இயற்கை உணவுல என்ன வேணா இருக்கலாம், செயற்கை உணவுல என்ன வேணா இருக்கலாம். எல்லாமே இயற்கையில இருந்து வரக்கூடிய உணவை செயற்கையா செஞ்சா செயற்கை, இயற்கையா சாப்பிட்டா இயற்கை. ஒரு மரத்துல ஒரு பழம் பழுத்திருக்கு, இந்த மரத்தை அப்படியே சாப்பிட்டா இயற்கையா சாப்பிடுங்கிறோம். அதே சுவையை நம்ம இனிப்பு, காரம் போட்டு நம்ம செயற்கை உண்டாக்குறோம், சில உப்புகளை போட்டு. அது செயற்கை. இவ்வளவுதான். ஆனால் இதுக்கெல்லாம் குறிக்கோளே கிடையாது.
அப்ப குறிக்கோளும் இல்லாம அந்த தூண்டலுக்காக இப்ப பசி வந்ததுன்னா சாயங்காலம் சாப்பிட்டுக்கலாம்னா கூட சாயங்காலம் கம்முன்னு தான் இருந்தது. சில பேர் தன் விருப்பப்பட்ட உணவு சாப்பிட்றதுக்காக காலையில சும்மா இருப்பான். சில பேர் விருப்பப்பட்ட உணவு சாப்பிடுவதற்காக காலையில சும்மா இருக்கிறது. அப்ப எங்க போச்சு காலையில திங்கிறது எங்க போச்சு? ஒரு விருப்பமான உணவு சாயங்காலம் கிடைக்குதுன்னா காலையில இருந்து சும்மா இருப்பான். அதுக்காக பயணப்பட்டு போறது, அதுக்காக எங்கேயோ போறது. அப்ப செத்து போக வேண்டியதானே? பசிங்கிற ஒரு தூண்டல், சின்ன தூண்டல் வந்துட்டா உடனே ஏன் மனிதன் இறக்குறது இல்ல? இப்ப பசிக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்ல. பசி என்பது பழைய பதிவு, அது தூண்டல், அவ்வளவுதான். அதுக்கு சாப்பிட்றதுனாலதான் மரணம் வருது. அதை இழுத்து விடுற உணவு, அது வந்து பசிங்கிறது 3 வகையான சளியை அடிப்படையாக கொண்டது. சளி சளி அகிதமாக இருக்கும். அப்புறம் சளிங்கிறது அந்த பசிங்கிற சுரப்பியில இருக்கிற நீரில ஒரு பகுதி. 3 நச்சுத்தன்மை சேர்ந்ததுதான். புளிப்பு, கசப்பு, குவளை, இப்படி வச்சுக்கலாம். அசிடிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். புளிப்பை கசப்பு அல்கலின்னு வச்சுக்கலாம். அப்புறம் சளியை வந்து மூக்கஸ்ன்னு வச்சுக்கலாம். மூக்கஸ்ன்னு சளி. சரி, இந்த 3ம் சேர்ந்தாதான் இந்த பசி. அது ஒரு உணர்வு, அது பல கோடி ஆண்டுகள் இருக்கிற ஒரு உணர்வு, அவ்வளவுதான். அது எதை போட்டாலும் நிற்கும். விருப்பப்பட்ட உணவு போட்டால் நிற்கும், விருப்பப்படாத உணவை போட்டால் நிற்கும். இப்ப வந்து நான் வந்து தண்ணீர் சாப்பிட்றேன், யாரும் இது விரும்ப மாட்டாங்க. நான் இப்ப சாப்பிட்ற சிறிதளவு சாப்பிடுகிறேன். நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு. எனக்கு திருப்தியா இருக்கு, நல்லா இருக்கு. வயிற்றுக்கு போனா அமைதியை உண்டாக்குது. இதை 100 பேர் இது செய்யறதில்ல, அதனால ஒரு சாவு வருது. அதனால நாம் விருப்பப்பட்டு சாப்பிட்றது என்பது வேற, உடம்பை காப்பாற்றுவதற்காக சாப்பிட்றது என்பது வேற. உடம்பை காப்பாற்றுவதற்காக சாப்பிட்டா இந்த உயிர் உள்ள நிற்கும். அதை நீங்க புரிஞ்சுட்டு வாழுங்க. நோயற்றவர் வாழலாம். நன்றி.